ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீனியஸ் டார்க் நைட் மான்வாவோட சீசன் 2 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ யாரும் பார்க்கலனா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ இன்னும் யாரும் லைக் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்றீங்க. அப்படியே கீழே இருக்க அந்த ஹை பட்டனையும் சேர்த்து தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம். எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ ஓவரா பேசாம ஸ்ட்ரெயிட்டா கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ அந்த எஸ்டேட்டுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர்லயும் கிரீட்டிங்ஸ் யங் மாஸ்டர், நான் தான் ராண்டோல் பேசுறேன். நான் இந்த லெட்டர் உங்களுக்கு அனுப்புறதுக்கு காரணம் உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும். ஸ்டெல்லர் ஃபேமிலியோட எட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுவும் லேடி டாய்லாவோட. அவங்க இங்க வந்ததுக்கு காரணம் புரோக்கான அந்த என்கேஜ்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்காக. அண்ட் அதுவும் இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆன ரீசன் அவங்களால ஏத்துக்க முடியலன்றதுனால இந்த மொத்த இடமே பயங்கர டென்ஸா இருக்கு. சோ அதனால உங்களால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ திரும்ப வாங்க, இதுதான் அந்த லெட்டர்ல போட்டு இருந்தது அப்படின்ட்டு பச்சை மண்டியும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுவும் இல்லாம ரெண்டு ஃபேமிலி எட்டும் பிரின்சஸோட என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு உங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்றதா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இதை கேட்டு ஹீரோவும் ஒரு சைடு ராயல் ஃபேமிலி, இன்னொரு சைடு டியூக் ஃபேமிலியா, எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் ஓடிட்டேன்னா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா உங்களால அப்படி பண்ண முடியாது. இந்த ஸ்டெல்லர் ஃபேமிலி இந்த தடவை இதை ஈஸியா விடுற மாதிரி தெரியல. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இந்த விஷயத்தை எப்படியாச்சும் டாய்ல அவங்க அப்பாவுக்கு புரிய வச்சாகணும். கண்டிப்பா எங்க மாஸ்டர், அதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு அவருக்கு சீக்கிரமா புரிய வைங்க. அது வரைக்கும் அந்த ஆளு காண்டாவாம நாங்க பாத்துக்கிறோம். இவ இப்படி சொல்றது கேட்டு ஹீரோவும் பச்சை மண்டை கிட்ட இருந்து இது எதிர்பார்த்தது தான். இவ கிட்ட இருக்கிற அந்த சப்போர்ட் ஜீனியஸ், சொல்ல போனா இந்த மொத்த கேம்லயுமே ரெண்டு பேர் கிட்ட மட்டும்தான் அந்த சப்போர்ட் ஜீனியஸ் இருக்கு. அந்த ரெண்டு கேரக்டருமே கேம்ல லேட்டா தான் அப்பியர் ஆவாங்க. அப்படின்னா யாருக்குமே தெரியாத ஒரு மூணாவது கேரக்டர் தான் பச்சை மண்டை. அண்ட் இவ சொன்ன மாதிரி தான் இந்த பிரின்சஸோட என்கேஜ்மெண்ட் இது ஒரு ராயல் கமாண்ட் மாதிரி. தியோவால கூட இந்த விஷயத்துக்கு நோ சொல்ல முடியாது. அவருக்கு வேற வழியே இல்ல, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அந்த ஆளுக்கு கண்டிப்பா கேட்டிருக்கோம் நான் அந்த ஆளு போட்டு தள்ளுவேன்னு சொன்ன விஷயம். சோ மறுபடியும் நான் அந்த ஆளை போய் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறது. ஹீரோ அப்படி கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது ரோனானோ, சீரியஸாவா யங் மாஸ்டர், நீங்க இந்த மாதிரி எத்தனை பொண்ணு கூட தான் இன்வால்வ் ஆக போறீங்க? இந்த பாயிண்ட்ல இருந்து இதை கவுண்ட் பண்றதே ஒரு மீனிங்லெஸ்ஸான விஷயம் நினைக்கிறேன். இவ இப்படி சொல்றது கேட்டு ஹீரோவும் சமகான்ல, என்ன ரோனான் உனக்கு குளிர் விட்டு போச்சு போல, கொஞ்சம் பக்கத்துல வரியா, நீ சொன்னதை கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்றியா? இங்க இப்படி ஒரே கூத்தா போயிட்டு இருக்கும் போது வெளியே டாய்லா வந்து, நாக்ஸ் நான் தான் டாய்லா வந்திருக்கேன், கொஞ்சம் டோரை திறக்குறியா? சரி ஓகே டோரை திறக்கலான்னு ஹீரோ போகும்போதே பச்சை மண்டியோ, யங் மாஸ்டர் எங்க போறீங்க? வேற எங்க, டோரை திறக்குதான். அண்ட் அதுவும் இல்லாம டாய்லா கூட இருக்கிற இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி தெரியும். ஆக்சுவலா நான் அதுக்காக ஒரு ட்ரம்ப் கார்டையே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னா அது நான் தான். என்கிட்ட இருக்க ஷைனிங்கான ஃபேஸையும் ஹேண்ட்ஸமான லுக்கையும் வச்சு இந்த தடவை நான் அவளை ஜெயிக்க போறேன். அண்ட் அதுவும் இல்லாம இதை விட்டா எனக்கு வேற வழியும் கிடையாது. என்ன டாய்லா சடனா இங்க வந்திருக்க? இவ்வளவு வெக்கத்திலே அது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம வேணா நடந்துட்டே பேசுவோமா? நடந்துட்டே வா, அதுவும் இந்த நேரத்திலயா? இதை கேட்டு டாய்லா அவங்க அப்பா சைட்ல நின்று செம்ம காண்ட்ல முறைச்சுனுக்கிறாரு. ஹீரோவும் சரி ஓகே இது ரொமான்டிக்கா இருக்கும் வா போலாம் அப்படின்ட்டு கூட்டு போயிடுறான். போகும்போதே ஹீரோவும் மனசுக்குள்ளேயே விட்டா இந்த ஆள் இந்த மொத்த எஸ்டேட்டுமே எரிச்சிருவான் போலுக்குதே. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்காங்க. டாய்லாவும் இன்னைக்கு இந்த மூன் ரொம்ப பிரைட்டா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு, நீ என்ன சொல்ற? ஆமா ஆமா. ஹீரோ வந்து சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த விஷயம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் இந்த இடத்துல ஒரு வில்லன் ரோல் தான் பிளே பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பீப்புள்ஸ் எல்லாம் என் மேல இருக்க பெர்ஸ்பெக்டிவா மாத்திட்டு இருக்காங்க. இந்த மொத்த கேம்லயுமே ஒரே ஒரு மேஜர் ஸ்டோரி ஆர்க்கு தான் இருக்கு. அது என்னன்னா இந்த கேரக்டர் எல்லாமே என்ன சாவடிக்கணும். ஆனா நான் எந்த கேரக்டர் எல்லாம் என்கிட்ட இருந்து தள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேனோ எனக்கே தெரியாம நான் அவங்க கூட எல்லாம் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கேன். ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு டாய்லா பார்த்து, இதெல்லாம் உண்மையாலே ஓகேவா? நீ எதை பத்தி பேசுற? நம்ம ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் பண்றதா முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மீனிங் என்னன்னா நம்ம ராயல் கமாண்டை டிசோபே பண்ற மாதிரி. இது கேட்டு டாய்லாவும் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்த தான் யோசிச்சு பாக்குறா. இவங்க அப்பா இங்க வந்த உடனே, தியோ நீ என்ன எங்க ஃபேமிலி அசிங்கப்படுத்தணும் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? இது என்னதான் பிரின்சஸோட ஆர்டரா இருந்தாலும் உன் ஃபேமிலி இதெல்லாம் கேட்டு இன்னமும் ஏன் சைலண்டா இருக்கீங்க? இவரு இப்படி கத்துன உடனே தியோவும் முறைகிறாரு, இவரும் முறைகிறாரு, மாத்தி மாத்தி முறைச்சிட்டு, டாய்லா நான் இந்த ஆளுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அதனால வெளியே போ. ஓகே அப்பான்ட்டு இவ்வளவு வெளியே வந்துடுறா. வெளியே வந்துட்டு இவ்வளவு மனசுக்குள்ளேயே இவனுக்கு ரெண்டு பேரும் இப்ப என்ன பேசிட்டு இருக்கானுங்க தெரியலையே. அண்ட் அதுவும் இல்லாம இவனுக்கு ரெண்டு பேருமே ஸ்வாட் எடுத்து சண்டை போடாம இருந்தாலே எனக்கு அது போதும். இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே பட்லர் வந்து, லேடி டாய்லா நீங்க வெயிட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. பிளான் பண்ண மாதிரியே உங்க ரெண்டு பேருக்குமே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. அதை கேட்டு இவ ஒரே சந்தோஷமாயிரா. அவங்க அப்பாவும், நான் தான் சொன்னேன்ல நான் இங்க வந்தனா எல்லா விஷயமும் மறுபடியும் நார்மல் ஆயிடும்னு. இவ அதை கேட்டு ரொம்ப நன்றி அப்பா அப்படின்ட்டு அவர் போய் கட்டி பிடிச்சுன்னு அப்படியே ரெண்டு பேரும் பாசமழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. டாய்லாவும் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிட்டேன். அப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதனால எந்த ஒரு விஷயத்த பத்தியுமே நான் யோசிக்கல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு என் மண்டை ஃபுல்லா ஏகப்பட்ட கொஸ்டின் ஓடிட்டே இருந்தது. இதுக்கப்புறம் பிரின்சஸோட என்கேஜ்மெண்ட் அது என்ன ஆக போகுது? அதுவும் இல்லாம எங்க அப்பாவும் தியோவும் எதை பத்தி தான் பேசியிருப்பாங்க? இவ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோவும், டாய்லா இந்த இடத்துல முக்கியமானது ராயல் ஆர்டரோ அப்படி இல்லைன்னா நம்ம ஃபேமிலியோட ஸ்டேட்டஸோ இல்ல, உன்னோட ஆசை என்னன்றது தான். சொல்லு உனக்கு என்ன வேணும்? என்னால இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம நான் நிறைய விஷயத்துல லேக்கிங்கா இருக்கேன், எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனா எனக்கும் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்கணும் தான் ஆசை. இதை கேட்டு ஹீரோவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவனும், எனக்கு ஞாபகம் இருக்கா டாய்லா, அவ ரொம்பவே டிசாஸ்டரான ஒரு ஆளு. சொல்ல போனா இந்த கேமோட கடைசி
கடைசியில அவ தான் நாக்ஸ கொல்லுவா. அதுவும் எப்படின்னா அவளோட ஸ்வாட் எடுத்து நாக்ஸ் கண்ணு முன்னாடியே அவன் நெஞ்சில சொருவி கொடூரமா சாவடிப்பா. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப டிராஜிக்கான ஒரு பேர். 2 பேருமே என்னதான் ஆசைப்பட்டாலும் இவங்களால ஒண்ணு சேர முடியாது. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டைலாவோ நாக்ஸ் நீ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறதானே, என்ன சொல்ற? என்னால அது ஃபீல் பண்ண முடியுது. நான் எப்பவுமே உன்னதான் பாத்துட்டு இருப்பேன். நீ அகாடமில ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்ப. சொல்ல போனா நைட்டு ஃபுல்லா லைப்ரரியில உட்காந்து படிப்ப. ட்ரைனிங் கிரவுண்ட்ல கவுண்ட்லெஸ் தடவையா உன்னோட ஸ்வாட நீ ஸ்விங் பண்ணிட்டே இருப்ப. அதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்தது. நீ உன் மனசார ஏதோ ஒரு விஷயத்த சேஸ் பண்ணிட்டு இருக்க. அதனால உனக்கு மத்த விஷயத்த பத்தி யோசிக்கிறதுக்கு டைமே கிடைக்கல. ஆனா எப்பவாச்சும் நீ என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசு. அண்ட் நம்ம 2 பேரும் இந்த மாதிரி தனியா இருந்தாலே போதும். எனக்கு தேவையானதெல்லாம் அது மட்டும் தான் நாக்ஸ், வேற எதுவும் இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம இப்ப என்கிட்ட நாக்ஸோட ஃபியான்சின்ட்டு ஒரு டைட்டில் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு வேற என்ன வேணும்? இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ என்னால இந்த விஷயத்தை இதுக்கப்புறமும் ஒத்துக்காம இருக்க முடியாது. நான் கேம்ல பார்த்த டைலாக்கும் இப்ப நான் பாக்குற டைலாக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. ஹீரோ இதெல்லாம் யோசிச்சுட்டு டைலா நீ சரியான தற்குறி, எனக்கு அது நல்லாவே தெரியும் நாக்ஸ் அப்படின்னு சொல்லி இவளும் வந்து ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. எனக்கு ஒரு அக்கா இருக்கான்ற விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியும் நாக்ஸ். அவ உண்மையிலேயே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. ஆனா உன் கூட கம்பேர் பண்ணும்போது அவ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் இல்ல. அண்ட் ஏதோ ஒரு சில காரணத்துக்காக அவ என்ன ரொம்ப வெறுக்கிறா. நான் சொல்றது வேணா உனக்கு சில்லியா இருக்கலாம். ஆனா நான் உண்மையிலேயே அவ கூட பேசணும்னு நினைக்கிறேன். நான் அவ வாயால தெரிஞ்சுக்கணும் அவ ஏன் என்ன இந்த அளவுக்கு வெறுக்கிறான்ற விஷயத்த. சோ அது நடக்கணும்னா நான் அவ அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். இல்ல அவளை விடவே ஸ்ட்ராங் ஆகணும். நான் ஒன்னும் எங்க அப்பா மாதிரியும் எங்க அக்கா மாதிரியும் டேலண்டான ஆள் கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும் நான் சரியான முட்டா பீஸ்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா ஒரு நாள் நான் பயங்கர ஸ்ட்ராங் ஆவேன்னு. சோ அதனால இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் கிவ் அப் பண்ண போறது இல்ல. நான் அவளை பத்தி பேசல நாக்ஸ், நான் உன்னை பத்தி தான் சொல்றேன். நான் மறுபடியும் உன்னை கிவ் அப் பண்ண போறது இல்ல. அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. டைலா அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போது சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இவரும் அழுதுட்டே அதை எப்படி நான் மறப்பேன்? நீ என் காலை புச்சி கெஞ்சின்னு நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்ட்டு கதறின்னு இருந்தேன். ஆனா இப்போ அந்த பையன் அவன் உன்னை எதனா பண்ணிட்டானா? அவனோட ரெப்புடேஷன் அது ரொம்பவே மோசமா இருக்கு. அவன் சரியான ஸ்கம்பேக் அப்படின்னு போட்டு ஹீரோ புச்சி ஒரு கழுவி ஊத்தினுங்கிறாரு. டைலாவும் நாக்ஸ் ஒன்னும் அந்த மாதிரி ஆள் இல்லப்பா, அவர் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங். அதுவும் இல்லாம அமேசிங்கான ஒரு ஆளு, டிட்டர்மைண்டான ஒரு ஆளு. நீங்க அவரை அந்த மாதிரி யோசிக்காதீங்க. இவரும் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு டைலா நீ உன் அக்காவை பத்தி ரொம்ப கவலைப்படாத. என்னவா இருந்தாலும் சரி நீங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிரஷியஸான பொண்ணுங்க. இவரு இப்படி சொன்ன உடனே டைலாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வேணுமோ அவகிட்ட இருந்து நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஹீரோ என்ன சொன்னான்ற விஷயத்த தான் சொல்றா. ஹீரோவும் நீ உன் அக்காவை சேஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் போ. உன் மனசுல இருக்க எல்லா பெயினையும் மறந்துரு. உன்னோட மைண்டை கிளியரா வச்சுக்கோ. எனக்கு நம்பிக்கை இருக்கு டைலா நீ இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணி வருவேன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டைலா அவ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. இதை கேட்டு இவ்வளவு சந்தோஷத்துல அவங்க அப்பா கிட்ட இப்ப என் புருஷனும் என்ன நம்புறாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு ஒரே குஜால குச்சினுக்கிறா. இதை பார்த்துட்டு அந்த ஆளு சம காண்டாயிடுறாரு. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. அந்த பையன் என் கையில மாட்டோம், அவன் கழுத்தை முறுக்கி நான் சாவடிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஆளு டெரரா சொல்லுங்கிறாரு. இதை கேட்டு டைலாவும் அப்பா காம் டவுனா இருங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு உள்ள கத்தினுங்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு இவரும் அந்த ஹால்வேல நடந்து வரும்போதே ஹீரோ எதிரில நிக்கிறான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இவரும் நின்று ஹீரோவோ இந்த என்கேஜ்மெண்ட் விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. டைலா உன்னை ரொம்ப நம்புறா, அதனால இதுக்கப்புறமும் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. அண்ட் அதுவும் இல்லாம உங்க அப்பா தியோ ஒரு டார்க் ஃபேமிலிஸோட ஒரு லீடர், உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அண்ட் உங்க அப்பா ராயல் ஃபேமிலியை எதிர்த்து ரெபலியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல நீ சக்சஸ் ஆவான்னு நான் நம்புறேன். அப்படி ராயல் ஃபேமிலி மட்டும் கீழே போயிருச்சுன்னா நீயும் என் பொண்ணும் சந்தோஷமா வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் ஓஹோ இந்த ஆளுங்க பிரைவேட் மீட்டிங்ட்டு இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தானுங்களா அப்படின்ட்டு பையனை யோசிக்கிறான். நான் மட்டும் பார்த்தா ஹீரோ ஃபேமிலியும் டைலா ஃபேமிலியும் ரெபலியன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான்னு பிளான் போட்டு வச்சிருக்கானுங்க. அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ஏதோ ஒரு சர்ச் மாதிரி இடத்த காட்டுறாங்க. அங்கேயும் ஆர்டின் இவங்க ஒரு ப்ரமோடியல் காட். அண்ட் அதுவும் இல்லாம ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயத்தையே இவங்க தான் கிரியேட் பண்ணாங்க. அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இந்த என்கேஜ்மெண்ட் சீக்கிரட்டா நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா டைலாக்கும் ஹீரோக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைலாவும் நாக்ஸ் என்ன மன்னிச்சிரு, எங்க அப்பா இந்த மாதிரி ஃபார்மலான என்கேஜ்மெண்ட் வேணும்னு டிமாண்ட் பண்ணுவாரு, நான் யோசிச்சு கூட பார்க்கல. பரவாயில்ல டைலா, உனக்கு ஒன்னும் இந்த விஷயம்லாம் முன்னாடியே தெரியாது, நீயும் என்ன மாதிரி க்ளூலெஸ்ஸா தான் இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே ஃபாதரும் 2 ஃபேமிலி சேர்ந்த சில்ட்ரன்ஸும் இப்போ உங்களோட என்கேஜ்மெண்ட் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஹீரோவும் அந்த ரிங் போடும்போது இந்த ரிங் இதுதான் சிம்பிள் ஆஃப் ப்ராமிஸ். அண்ட் அதுவும் இல்லாம இதுல மானாவை இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. டெம்பரவரியா இது நம்மளோட 10% மானாவை ரிஸ்டோர் பண்ணும். டைலாவும் கையில ரிங் போட்டதை பார்த்து அவ சந்தோஷத்துல நின்னுட்டு இருக்கா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது வேஸ்டான ஒரு விஷயம் தான். வேணும்னா எனக்கு எதனா ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்கேஜ்மெண்ட் நினைச்சு சந்தோஷப்படுவான்னு பார்த்தா சைக்கோ பையன் ரிங்கு கச்சிச்சுட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். சைட்ல நின்னு கிறிஸ்டோபரும் என் யங் மாஸ்டர் கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்த்தது தான். நான் கடைசியா இந்த பியூட்டிஃபுல்லான என்கேஜ்
என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டேன். அண்ட் அதுவும் இல்லாம லேடி டைலா நீங்க ரொம்பவே பளபளன்னு மின்றீங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு பையனும் உணர்ச்சி பொங்க கத்திட்டு இருக்கான். சைட்ல பச்சை மண்டியும் வந்து தம்பி கிறிஸ்டோபர் அப்படின்னு இவனும் என்னமான்னு திரும்பி பாக்குறான். பச்சை மண்டை போய் கிறிஸ்டோபர் காதுல ஏதோ சொன்ன உடனே பையனும் அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி போயிடுறான். ஹீரோ இதை திரும்பி பார்த்துட்டு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம பச்சை மண்டை கிறிஸ்டோபர் கிட்ட போய் என்ன சொல்லியிருப்பா, இந்த பையன் இப்படி பொட்டி பாம்பா அடங்கிட்டான். ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரோனா நின்னு அழுதுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு பச்சை மண்டியும் அவரு உண்மையிலே நல்லா இருப்பாரா, எனக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னா இந்த எல்லா விஷயமும் இம்பீரியல் ஃபேமிலிக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கு. அடா பச்சை மண்டை இதை பத்தி நீ கவலைப்படாத. அண்ட் அதுவும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நீ யங் மாஸ்டர் சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அவர் இந்த ஒரு பொண்ணோட நிறுத்திடுவாரு நீ நினைக்கிறியா? பாரு இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவர் எத்தனை காங்கோபைன் வச்சிருக்க போறாருன்னு. இது கேட்டு ஹீரோவும் ரோனான் இதெல்லாம் முடியட்டும், நான் உனக்கு வந்து ஆப்பு வைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் சமகான்ல நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே எலினாவும் ஐயோ என் புருஷனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நின்று அவ அழுதுட்டு இருக்கா சாக்கு பாட்டில கட்டி பிடிச்சுன்னு. மேவோ எலினா இன்னைக்காச்சும் குடிக்காம வர வேண்டியதாண்டி, ஏன்டி இப்படி உயிரா வாங்கிட்டு இருக்க. இவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே ஒரு குதிரையும் கதவு ஒடிச்சுன்னு வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோவோட குதிரை தான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு பரவாயில்லையா கேரல் கூட வந்துருச்சு. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அவங்க அப்பாவும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு எதுவுமே சொல்லாம. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த தியோ கண்டிப்பா என்ன எப்படியாச்சும் போட்டு தள்ளணும் தான் பிளான் பண்ணிட்டு இருப்பான். ஆனா இந்த ஆள் மூஞ்ச பார்த்தா என்ன நினைச்சு இவன் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்ல அவங்க அப்பா வந்து நாக்ஸ் என்னோட ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் அதுவும் இல்லாம என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ, இல்லனா என்ன நடக்கணும் உனக்கு தெரியும்ல அப்படின்ட்டு இந்த ஆளு டெரரா மிரட்டுறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த ஆள் கிட்ட இருந்து எவனா அவன் கத்திய வாங்குங்கடா. ஹீரோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவரும் நீ கண்டிப்பா அவளை லவ் பண்ணியே ஆகணும், எனக்கு நல்லா தெரியும் நீ அவளை இன்னும் லவ் பண்ணலன்ட்டு, ஆனா நீ கண்டிப்பா அதை பண்ணியே ஆகணும், ஏன்னா டாய்லா உங்ககிட்ட இருந்து அந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்கறான். இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் பரவாயில்லையே இந்த ஆளுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, என் மைண்ட்ல ஏகப்பட்ட விஷயம் ஓடிட்டு இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம நான் டாய்லாவை இன்னும் லவ் பண்ணவே இல்லை. அண்ட் இப்போ முக்கியமா இருக்கிற விஷயம் என்னன்னா நான் எந்த ஒரு விதத்திலையும் டாய்லாவோட மனசை கஷ்டப்படுத்திட கூடாது. அதை கஷ்டப்படுத்தாமலே நான் எப்படியாச்சும் இந்த மெயின் ஸ்டோரியை கடைசி வரைக்கும் பார்த்தே ஆகணும். ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி எல்லாருமே கிளம்புங்க, நீயும் தான் டாய்லா, ஆமா நம்ம எங்க போறோம், வேறங்க நம்ம எல்லாம் அகாடமிக்கு தான் போறோம். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி ப்ரொஃபசர் ராஸை தான் காட்டுறாங்க. அவரும் ஒரே குஜால்ல டேய் தம்பி நாக்ஸே திரும்ப வந்துட்டியாடா, வாடா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி பேசணும். நம்ம லாஸ்டா ப்ரிப்பேர் பண்ணல அந்த பேப்பர், நான் அதை கான்ஃபரன்ஸ்ல பிரசன்ட் பண்ணிட்டேன், அதோட ரிசல்ட் கூட இப்ப வந்துருச்சு. இவர் இப்படி உணர்ச்சியில பொங்கும் போதே ஹீரோவும் ப்ரொஃபசர் ராஸ் நீங்க இன்னும் சுத்தமா மாறவே இல்லை, இவனும் இப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இத மெயின் ஸ்டோரியோட சாப்டர் 2 இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ அதனால இதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸையுமே நான் மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இந்த இன்னர் லூனாட்டிக்கோட ஒரு மெயின் கோரே அது இந்த அகாடமி ஸ்டோரி தான். என்னோட ஸ்டார்ட்ஸ் எல்லாம் நான் ரைஸ் பண்றதுக்கு எப்படியாச்சும் இந்த எல்லிஷான கிளாஸ் எல்லாம் நான் எண்டூர் பண்ணியே ஆகணும். அப்பதான் என்ன இந்த அகாடமில இருந்து தொட்டி அடிக்காம நான் இதே இடத்துலயே இருக்க முடியும். ஹீரோ ஃபெயில் ஆயிட்டானா இங்க இருந்து அச்சு தொத்திடுவாங்கல்ல, அதை யோசிச்சுட்டு இருக்கான். இவன் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ப்ரொஃபசர் ராசம் அந்த பேப்பர் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் இருக்கட்டும், நான் அதை விட பெரிய சர்ப்ரைஸ் உனக்கு வச்சிருக்கேன். மேஜிக் கம்யூனிகேஷன் மூலமா டார்க்ஸ் எல்லாம் நம்மள எப்படியோ ரீச் பண்ணிட்டாங்க. அது கேட்டு ஹீரோவும் டார்க்ஸ் அப்படின்னு ஷாக்ல நிக்கிறான். இவன் இப்படி நிக்கும் போதே அந்த டார்ஃபை பத்தி சொல்றாங்க. இந்த ஃபேண்டசி கேம் வேர்ல்டுன்னு வந்துட்டாலே அதுல ஏகப்பட்ட ரேஸ் இருக்கும், அதுல ஒரு ரேஸ் தான் டார்க்ஸ். இவங்க எல்லாம் எதுக்கு ஃபேமஸ் ஆனாங்கன்னா இவங்களோட எக்ஸ்பெக்டான ஸ்மித்திங் ஸ்கில்காக மட்டும்தான். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவரும் அண்ட் அதுவும் இல்லாம நான் உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் வச்சிருக்கேன். செக்டார் 4 அகாடமியோட கமர்ஷியல் டிஸ்ட்ரிக்ட்ல ஏகப்பட்ட டார்க்ஸ் கடையை திறந்திருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம நம்ம ரிசர்ச்சை யூஸ் பண்றது மூலமா மான்ஸ்டரோட கோர்ல இருந்து அவங்களால மெட்டீரியல்ஸை பிரிச்சு எடுக்க முடியும். அதை யூஸ் பண்ணி புது வெப்பன்ஸை கிரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அதை என்ஹான்ஸ் பண்ணலாம். இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் கடைசியா எப்படியோ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் சிஸ்டம் அது அன்லாக் ஆயிடுச்சு. நான் இப்ப யோசிச்சு பார்த்தேன்னா என்னோட ஸ்டாட்ஸ் எல்லாம் நான் லக்ல எடுத்து போட்டது அது வேஸ்டா போலன்னு நினைக்கிறேன். எப்படியோ இந்த கர்ஸ்ட் ஐட்டம் மூலமா நான் ஏகப்பட்ட தடவை சஃபர் ஆயிட்டேன். கடைசியா இதுங்களுக்கு எல்லாம் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் இதுக்கப்புறம் ஒரு நல்ல கியரை வாங்கி அதை வச்சு ஸ்ட்ராங் ஆக போறேன். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே டாய்லாவும் உங்க பேப்பருக்கு ரொம்பவே நன்றி யங் மாஸ்டர், உங்க பேப்பரால மட்டும்தான் இந்த செக்டார் 4 இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம உங்களை மாதிரி ஆள் கிட்ட சர்வ் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன பச்சமண்டா என்னை பத்தி நீ ரொம்ப கவலைப்படுற போல அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மனசுக்குள்ளேயே எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா இவ ரொம்ப பிரைட்டா சிரிக்கிறா. இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா நான் மட்டும் இவளை காப்பாத்தாம போயிருந்தேனா இவ ஒரு டிராஜிக்கான விக்டிம் ஆயிருப்பா. ஆனா இவளை காப்பாத்த நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அப்கோர்ஸ் இது மூலியமா ஃபியூச்சர் எப்படியும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுதான் போகுது, ஆனா நான் எப்படியாச்சும் இந்த கேமை எண்டு வரைக்கும் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இவனும் இப்படி யோசிச்சுட்டே ஒரு ஸ்மித்துக்கு வந்து எதிரில் டார்ஃப் இருக்கும் போதே யாரா இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான். ஹீரோ நிக்கலா அதை பார்த்துட்டு அந்த டார்ஃப் இன்னும் நிக்கலா யாரா தம்பி உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு அது நிக்கலா கேட்டவனே ஹீரோவும் இவன் ரொம்ப ரூடா பேசுறான். டே டார்ஃப் நான் இங்க வந்ததுக்கு காரணம் எனக்கு ஒரு எக்யூப்மெண்ட் வேணும். அது கேட்ட அந்த டார்ஃபும் நான் தம்பி இங்க வர முதல் நோபல் பையன் நீ தான் நினைச்சிட்டு இருக்கியா, அண்ட் அதுவும் இல்லாம நீ வெப்பன் கேட்டவுடனே அது என்ன காத்துல இருந்தா முளைக்கும், உங்ககிட்ட எதனா மான்ஸ்டர் மெட்டீரியல் இருக்கா வெப்பன் செய்யறதுக்கு அப்படின்னு இது கேட்ட உடனே ஹீரோவும் பை ஃபுல்லா இந்த மான்ஸ்டர் மெட்டீரியல் கொட்டுறான். அதை பார்த்துட்டு இந்த டார்ஃபுக்கு ஷாக்கு, வாய்ப்பே இல்ல இதெல்லாம் ரொம்ப ரேரு அண்ட் அதுவும் இல்லாம இதெல்லாம் ஹை குவாலிட்டியா இருக்கு, எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படி சொன்னோடனே ஓகே வா உள்ள போலாம். அண்ட்
அண்ட் அதுவும் இல்லாம தம்பி, என் பேரு டார்ஃப் இல்ல, என்னோட பேரு ஆர்சன். சோ தயவு செஞ்சு அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ஒருத்தவங்களோட ரேஸை வச்சு கூப்பிடுறது அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லான விஷயம். இதை கேட்டு ஹீரோவும் அப்படியா எனக்கு புரிஞ்சுது டார்ஃப் அப்படின்றான். இதை கேட்டு அந்த டார்ஃப் செம காண்டாயிடுது. அதுவும் காண்டாயே, ஆமாடா உனக்கு என்ன தோணுதோ அதை கூப்பிட்டுக்கோ, நீ ஒன்னும் ஒழுக்கம் இல்ல, நீ சரியான கேவல கூ அப்படின்ட்டு ஹீரோவை போட்டு பச்சை பச்சை திட்டுது. அதுவும் அதை பார்த்துட்டு ஹீரோவும் சிரிச்சுட்டு இந்த ஆள் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். அதனால்தான் இந்த ஆளை பார்க்கணும்னு நான் வந்தேன். ஏன்னா கலாய்க்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் ரேஸ்னா அது இவனுங்க தான். ஏன்னா இவங்களோட ரியாக்ஷன் அது உண்மையிலே அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஈவன் கேம் விளையாடுற எல்லா பிளேயருமே இவங்க பேர் தெரிஞ்சாலும் இவங்கள டார்ஃபின் சொல்லி தான் கூப்பிடுவானுங்க. அதுக்கு காரணமே இதுதான். பார்த்தா தலைவனும் கான்ல அப்படியே கியூட்டா நின்னுட்டு இருக்கான். ஹீரோவும் இந்த ஜோக்லாம் போதும் ஆர்சன், எனக்கு நல்லாவே தெரியும் இங்க வந்த நோபல் அகாடமி ஸ்டூடெண்ட் அது நான் இல்லன்னு. ஆமா நீ ரெண்டாவதா தான் வந்திருக்க. அண்ட் அதுவும் இல்லாம நீ தான் உண்மையிலே மெட்டீரியல் எடுத்துட்டு வந்திருக்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ இப்ப என்னன்னு சொல்லி கூப்பிட்ட? பச்சை மண்டியம் ஆர்சன், எங்க யங் மாஸ்டர் எதை பண்ணாலும் அது பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அவரு உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடணும்னு நினைச்சிருக்காரு. இது எல்லாமே ஜோக்கு தான். அதை கேட்டு அந்த டார்ஃபோ சிரிச்சுட்டு, பரவாயில்ல யங் மேன், நான் நினைச்ச அளவுக்கு நீ ரொம்ப மோசமா இல்ல. சரி சொல்லு, நீ எந்த ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன்? நான் நாக்ஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தன். அது கேட்டு இந்த டார்ஃபு செம சாக்கா இருக்காரு, இந்த ஃபேமிலியா அப்படின்ட்டு. சரி சொல்லு, உனக்கு எந்த மாதிரி எக்யூப்மெண்ட் வேணும், நான் இப்பயே உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்ட்டு பையனும் பதறாரு. அதை பார்த்துட்டு ஹீரோவும் சடனா உன்னோட ஆட்டிடியூட் ஏன் இப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு, எதனா பிரச்சனையா? இல்ல 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 நான் எப்பவுமே இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு தலைவனும் அப்படியே சமாளிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் இந்த ஆர்சன் இவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா தியோ அவர் இந்த டார்ஃப் கிங் கூட சண்டை போட வேண்டிய ஒரு நிலைமை வந்துருச்சு. அந்த ஆள் எவ்வளவு ஸ்ட்ராங்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ அதனால கடைசியில எங்க அப்பா எல்லா டார்ஃப்ஸுமே போட்டு தள்ளிட்டான். ஐ மீன் தோக்கடிச்சிட்டான். இந்த ஸ்டோரி இன்னும் எங்கேயுமே ரிவீல் ஆகல. ஆனா முன்னாடி இருந்த டார்ஃப் கிங்கோட டிசெண்டன்ட் தான் இந்த ஆர்சன். சோ அதனால என்னோட ஃபேமிலி பேரை கேட்டு இவன் இந்த அளவுக்கு கூட ரியாக்ஷன் தரலனா எப்படி? ஹீரோ இதெல்லாம் மனசுலயே யோசிச்சுட்டு, சரி உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்மர் வேணும், செஞ்சுதா. அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த மெட்டீரியல்ஸா அப்படின்ட்டு கிரிஃபனோட 2 ஹார்ட் அண்ட் அதுவும் இல்லாம சாண்ட் அண்ட் அயன் கோலத்தோட கோரு, இதை வச்சு வேற லெவலா பண்ணலாமே. இந்த டிசைன் என்னதான் ஃபேன்சியா இருந்தாலும் இது உண்மையாலே பிரில்லியன்ட். சொல்ல போனா மோஸ்ட் ஆஃப் த டார்ஸ் அவங்களோட ட்ரீம்ல கூட இந்த மாதிரியான ஒரு டிசைனை பார்க்க முடியாது. இதை கேட்டு ஹீரோவும் அப்கோர்ஸ் கண்டிப்பா உங்களால பார்க்கவே முடியாது. ஏன்னா ராத்திரி பகலா உட்காந்து நானே கஷ்டப்பட்டு என் கையால உருவாக்குறா. இது பக்காவா ரெடி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அண்ட் அதுவும் இல்லாம இதுல முக்கியமான விஷயமே இதுல இருக்க ஹிடன் ஷேட் தான். இதை நான் யூஸ் பண்றது மூலமா என்னோட எஜிலிட்டி அது 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்னோட அவர் ஆஃப் ஜீனியஸை என்னால 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ண முடியும். ஹீரோ இதை யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டார்ஃபும் கண்ணுங்க எல்லாம் கலங்கி போயிட்டு, சரி ஓகே இதுக்கப்புறமா இந்த விஷயத்தை டிலே பண்ண வேணாம், வா நம்ம போய் இதை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இவர் கூப்பிடுறாரு. இவர் இப்படி சொல்லும் போதே சைட்ல ஒரு வாய்ஸ், என்ன மன்னிச்சிருங்க டார்ஃப் நம்பர் 1, ஆனா உங்களால இந்த விஷயத்த பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த எல்லோரா பொண்ணு வந்து நிக்கிறா. ஏன்னா எங்க மர்ச்சன்ட் குரூப் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தது. ஹீரோவும் எல்லோராவா அப்படின்ட்டு பையனும் ஷாக்லயே பாக்குறான். அந்த டார்ஃபும், ஆனா இந்த ஐட்டத்தை கிரியேட் பண்ண ஆள் அது நானா தான் இருக்கணும். ஆனா டார்ஃப், உங்க அப்பா ஏற்கனவே எங்க கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாரு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த இடத்துல பல்கான ஆர்டர் கொடுத்ததே அது நாங்க தான். நாங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீ வந்து கொடுத்துருக்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொடக்ஷன் எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாசமாச்சு ஆகும் அட்லீஸ்ட். உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு நாக்ஸ். இதை பார்த்துட்டு ஹீரோவும் ஒரிஜினலாவே இந்த டார்ஃப்ஸ் கூட கான்ட்ராக்ட் போடணும்ன்ற இந்த விஷயம் இதெல்லாம் லேட்டா தான் நடக்கும். ஆனா இப்ப ரொம்ப சீக்கிரமா நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இதெல்லாம் நான் பண்ண பட்டர்ஃபிளை எஃபெக்டோ? ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த டார்ஃபும், நான் இந்த விஷயத்த சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஆனா அதுக்குன்னா எங்களை தப்பா நினைச்சிடாதீங்க. எங்களோட ரேஸ் அது ரொம்பவே இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளுங்க. இவர் இப்படி சொல்லும் போது ஹீரோவும், இவன் சரியான முட்டா பீஸ், இவன் கிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான்டா. இந்த ஆர்சன் கிட்ட தான் ஆர்டிஃபேக்ட் கிராஃப்டிங் ஜீனியஸ் அண்ட் ஹேண்டி ஒர்க் ஜீனியஸ் இந்த 2 ட்ரேட்டுமே இருக்கு. இவன் இல்லாம என்னோட எக்யூப்மெண்ட்டை என்னால ரெடி பண்ண முடியாது. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அந்த எல்லாரும், நாக்ஸ் உன்னை பார்த்தாலே தெரியுது நீ இந்த டார்ஃபுக்கு எப்படியாச்சும் கமிஷன் கொடுத்து உன்னோட ஐட்டத்தை செஞ்சிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க போல. இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும், இவளோட கண்ணு இவ ஒருத்தரை பார்த்தாங்கனாலே போதும் அவங்க எவ்வளவு டேலண்டான ஆளுன்னு இவளால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். ஆனா இவன் நாக்ஸ் மேல செம்ம காண்டா இருக்கிறதுனால நாக்ஸ் எவ்வளவு டேலண்டான ஒரு ஆளுன்னு இவளால தெரிஞ்சுக்க முடியல. ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு அவ கேட்ட கேள்விக்கு, ஆமா நான் அவனுக்கு கமிஷன் கொடுக்க போறேன்னா நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னா, சரி வா நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்க நாக்ஸ் மர்ச்சன்ட் கிட்ட பல்கான மான்ஸ்டரோட மெட்டீரியல் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ அதனால அது எல்லாத்தையும் எங்களுக்கு செல் பண்றீங்க. அதுக்கு பதிலா நீ உன்னோட எக்யூப்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செஞ்சுக்கோ. இது கேட்டு ஹீரோவும், எது நாக்ஸ் மர்ச்சன்ட்டா, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை இது அவன் பார்த்த வேலையா இருக்குமோ? இவன் மறுபடியும் என்னோட பெர்மிஷன் இல்லாமலே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சான். என்னதான் இருந்தாலும் இதை வச்சு இப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு புரிய வந்துச்சு. இவ என்னதான் என் முன்னாடி காமா இருந்தாலும் இவகிட்ட எந்த ஒரு மெட்டீரியலுமே இல்லாமலே இந்த டார்ஃப் கிட்ட எனக்கு எக்யூப்மெண்ட் வேணும்னு சொல்லி அட்வான்ஸாவே இந்த விஷயத்துல சைன் வாங்கி வச்சிருக்கா. இப்ப நான் இதை யோசிச்சு பார்த்தேன்னா ஆரம்பத்துல இருந்தே இவ இதுக்கு தான் பிளான் போட்டுட்டு இருக்கா போல. ஏன்னா முன்னாடியே சரி கேமோட நடுவுலயும் சரி இந்த மான்ஸ்டரோட மெட்டீரியல்லாம் அதிகமா எங்க இருந்து
வந்ததுன்னா அது சேடன்ல இருந்து மட்டும்தான். இப்ப அது எங்க ஃபேமிலியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இவங்களால எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் அந்த அளவுக்கு குவாலிட்டியா செய்ய முடியாது. சொல்ல போனா இவங்களால செய்யவே முடியாது. ஹீரோ இதை யோசிச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன், சரி வாங்க நம்ம உட்காந்து பேசுவோம், அதுவும் இல்லாம ஆர்சன் நீயும் உள்ளவா. ஹீரோ அப்படி பேர் சொன்ன உடனே அவளுக்கு ஷாக்கு, நீ இப்ப அந்த டார்ஃப பேர் சொல்லி கூப்பிட்டியா, ஆனா நீ 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 அப்படின்ட்டு ஷாக்ல நின்னுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டினா இவங்க எல்லாருமே சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் எப்பவுமே யோசிச்சு பார்த்ததே இல்ல நீ உன் பேர்லயே ஒரு மர்ச்சன்ட் குரூப் ஆரம்பிப்பேன்னு. பார்த்தா நிறைய விஷயம் மாறி இருக்கு போல. ஆமா, நம்மளோட டைம்க்கு ஏத்த மாதிரி மாறிதான் ஆகணும். நீ ஒரு மர்ச்சன்ட் குரூப் உருவாக்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் அதுவும் இல்லாம அந்த மொத்த சேடன் ரீஜனுமே அது இப்போ உன்னோடதா. எனக்கு தெரிஞ்சு என்னோட இன்ஃபர்மேஷன் கேதரிங் எபிலிட்டியை நான் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்டுக்கே வரேன். உங்க சேடன்ல இருக்க மான்ஸ்டர் மெட்டீரியல் மொத்தத்தையுமே எங்க மர்ச்சன்ட் குரூப்பே வாங்கிக்கிறோம். நீங்க அதோட லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க, கவலைப்படாதீங்க. நாங்க அதை எல்லாத்தையும் பக்காவான பிரைஸ்ல வாங்குவோம். ஏன்னா இதுல எங்களோட ஹானர் அடங்கி இருக்கு. இவ இப்படி சொல்றது கேட்டு ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த பொண்ணு கிட்ட ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் வந்துட்டாலே போதும், இவ எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான். ஏன்னா இவங்க அப்பா கிட்ட இருந்து இவ பாசத்தை எதிர்பார்த்தா, ஆனா இவங்க அப்பா பணத்தை மட்டும் தான் எதிர்பார்த்தான். அவங்க அப்பா எப்பவுமே பணம்ன்ற ஒரு விஷயத்து மேலதான் ரொம்ப பைத்தியமா இருந்தான். ஏன்னா பணத்தை வச்சு எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைச்சான். அதனாலேயே இவளோட லைஃப் அது ரொம்பவே டிராஜிக்கான ஒரு விஷயமா மாறிடுச்சு. ஆனா ஒரே ஃபேமிலிக்கு மொத்த மான்ஸ்டர் மெட்டீரியலுமே செல் பண்றதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா ஒரே ஃபேமிலியே இந்த மொத்த ரிசோர்ஸையுமே மோனோபலைஸ் பண்ணிட்டாங்கன்னா மத்த ஃபேமிலியால எந்த ஒரு ஆர்டிஃபேக்ட்ஸுமே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அவங்களோட growth ரேட் அது ரொம்பவே கம்மியாயிடும். எனக்கு இப்போ உடனே பணம் வேணும்னு நினைச்சேனா நான் பெஸ்டா செல் பண்ற ஒரே இடம் அது இந்த மர்ச்சன்ட் குரூப் மட்டும்தான். ஆனா இந்த இடத்துல பணம் முக்கியமான விஷயம் இல்ல. இங்க முக்கியமான விஷயமே என் கேரக்டரோட growth ரேட் தான். அது ரொம்பவே லோவா இருக்கு. அதனால தான் நான் இந்த சேடனுக்கு வரதுக்கு முன்னாடி கிரைன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு வந்தேன். ஹீரோ என்ன சொல்லிட்டு வந்திருக்கானா, மொத்த விஷயத்தையும் ஒரே நேரத்துல வித்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா செல் பண்ணுங்க. அண்ட் அதுவும் இல்லாம ஒரே ஃபேமிலி மொத்த விஷயத்தையும் மோனோபலைஸ் பண்ண விட்டுறாதீங்க. எல்லார்கிட்டயுமே ட்ரேடிங் ஷேர் அது 15% கீழே வாங்குங்க. அப்பதான் அவனுங்க நம்ம கண்ட்ரோல்ல இருப்பானுங்க. அண்ட் அதுவும் இல்லாம சாப்டர் 3ல இந்த கேபிட்டல் சுத்தி தான் மொத்த கதையுமே நவர போகுது. அதனால எல்லா மான்ஸ்டரோட மெட்டீரியலுமே ஒரே ஃபேமிலி கிட்ட இருந்தா இந்த எல்லோரா மெர்ச்சன்ட் தான் இந்த மொத்த கதையுமே கண்ட்ரோல் பண்ற மாதிரி மாறிடும். நான் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். ஹீரோவும் இதை யோசிச்சுட்டு என்கிட்ட இருக்க எல்லா விஷயத்தையுமே எங்களால மார்க்கெட்ல செல் பண்ண முடியாது. அண்ட் அதுவும் இல்லாம 50%க்கு மேல நான் எந்த ஒரு ட்ரேடிங் ஷேருமே வாங்குறதா எங்களுக்கு எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஆனா ஏன் எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். நீங்க ஏகப்பட்ட மான்ஸ்டரோட மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் அதுவும் இல்லாம அது எல்லாமே சேடனோட வேர் ஹவுஸ்ல தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுல இருந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து செல் பண்றது மூலமா என்ன பிரச்சனை வந்துட போகுது? எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. நான் இதெல்லாம் பண்றது காசுக்காக இல்ல. நீ அந்த பேரன் லேண்ட்ல கல்டிவேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட. அப்படி இருக்கும் போதும் நீ இதெல்லாம் காசுக்காக பண்ணலன்னு சொல்ல வரியா? இங்க பாரு, காசால உன்னால எல்லா விஷயத்தையுமே வாங்கிட முடியாது. எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் அந்த விஷயத்த புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இது கேட்டு இவ்வளவு ஆனஸ்டா சொல்ல போனா எனக்கு தெரிஞ்ச நாக்ஸ் நீ இல்ல, நீ ரொம்பவே மாறிட்ட. என்னால இந்த விஷயத்த இப்ப கூட புரிஞ்சுக்க முடியல. நீ என்னதான் பிளான் போட்டுட்டு இருக்க? நாக்ஸ் 1 உனக்கு உண்மையிலேயே என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணுமா? அதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஏன் நான் தெரிஞ்சுக்க கூடாதா? எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லையா? என்னோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணலனா உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பண்ணிக்கோ. வெதர் அது 3 மாசமா இருந்தாலும் சரி, 3 வருஷமா இருந்தாலும் சரி, நான் வேற ஒரு பிளாக் ஸ்மித்தை பாத்துக்கிறேன், எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் மனசுக்குள்ளேயே என்ன மன்னிச்சிரு, ஆனா இந்த கேமை என்னால இப்ப லூஸ் பண்ண முடியாது. இந்த எல்லோரா பொண்ணுக்கு சுத்தமா தெரியாது என்னோட ஆர்மரை அது இந்த ஆர்சனால் மட்டும் தான் செய்ய முடியும்ன்ற விஷயம். மர்ச்சன்ட்ஸ் நெகோசியேஷன் வந்தா யார்கிட்ட அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கோ அவங்க தான் அதுல ஜெயிப்பாங்க. சோ அதனால இந்த எல்லோராவோட ஆன்சர் அது ஏற்கனவே முடிவாயிருச்சு. இவன் என்ன சொல்றானா, சரி ஓகே நாங்க அந்த 15% மட்டும் வாங்கிக்கிறோம். ஏன்னா மான்ஸ்டரோட மெட்டீரியல் இல்லாம எங்களால எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே செய்ய முடியாது. இவ இப்படி சொன்ன உடனே ஆர்சனுக்கு ஒரே குஜால் ஆயிடுது. அப்படின்னா நான் அவனோட கியரை ஃபர்ஸ்ட் செய்யலாம் தானே? ஆமா டார்ஃப் நம்பர் 1, நீ போய் அவனோட கியரை ஃபர்ஸ்ட் செஞ்சு கொடு. இதை கேட்ட ஆள் அப்படியே பயங்கர உணர்ச்சி ஆயிடுறாரு. என்னோட ஸ்பிரிட் அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. டே தம்பி, எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வா, நம்ம போய் அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னும் போதே ஹீரோவோ ஒரு நிமிஷம் இந்த ப்ரொடக்ஷன் இதுவை கொஞ்சம் ஹோல்டுல வைக்கிறியா? நம்ம என்னோட எக்யூப்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் ஒரு கிறிஸ்டலை காட்டினா அதை பார்த்துட்டு தலைவன் மரண ஷாக்ல நின்னுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கையில இருக்க கிறிஸ்டலை பத்தி சொல்றாங்க. இது பேர் வந்து என்ஹான்ஸ்மெண்ட் கிறிஸ்டல். இது மான்ஸ்டரை போட்டு தள்ளுறது மூலமா தான் கிடைக்கும். ஆனா இதோட டிராப் ரேட் அது ரொம்பவே கம்மின்றதுனால இது ரொம்பவே ரேர். கதையில இது வரைக்குமே யாருமே இதை ப்ராப்பரா யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஆனாலே போதும் அந்த மொத்த மெட்டீரியலுமே வேஸ்ட் ஆயிடும். இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதே அந்த டார்ஃபும், எங்க மாஸ்டர் தயவு செஞ்சு நிறுத்துங்க, உங்க கை மட்டும் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா இந்த மொத்த விஷயமும் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு பையன் உணர்ச்சி பொங்க கத்திட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு பச்சை மண்டியும், கவலைப்படாதீங்க, எங்க யங் மாஸ்டர் அவர் ரொம்பவே ஜென்டலான ஒரு ஆளு, அவர் இதெல்லாம்
பண்றாருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கும். அவரோட பிளானை உங்களால இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இதை கேட்டு எலினாவும் எது அவன் ஜென்டில்மேனா இவ இப்படி சொன்னோடனே ஹீரோவும் ஐயோ இந்த விஷயத்த கேட்க எனக்கே ரொம்ப கிரிஞ்சா இருக்கே, தயவு செஞ்சு நிறுத்து பச்சை மண்டை, இனிமே கடைசியா இதுக்கு நேரம் வந்துருச்சு. இந்த விஷயத்து மூலமா என்ன மாதிரி பல தடவை கேம் விளையாடணும் சரி, புதுசா விளையாடுற நியூபிங்லயும் சரி, இந்த டார்ஃபுங்க இதை வச்சு எங்களை கதற சிரிக்கவும் விட்டுருக்கானுங்க, அழுவும் விட்டுருக்கானுங்க. அதுதான் எக்யூப்மெண்ட் கிராஃப்டிங் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்குறான். இதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பார்த்துட்டு அந்த டார்ஃபும் இது ஆனா அகாடமி யூனிஃபார்ம் ஆச்சே, இதுக்கு ஒரு கிறிஸ்டல் எப்போதுமே அந்த அளவுக்கு யூஸ் பண்ண தேவையில்லையே, ஒரு கிறிஸ்டலா நம்ம இதுக்கு 100 கிறிஸ்டல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒண்ணு அந்த டார்ஃபுக்கு செம்ம ஷாக்கு. இது 100 அப்படின்ட்டு. இதுல எல்லோரா வேற டேய் இப்ப நீ 100 சொன்ன, வெறும் ஸ்கூல் யூனிஃபார்முக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்டல் யூஸ் பண்றது முட்டாள் தானடா. அண்ட் அதுவும் இல்லாம நீ இப்ப புதுசா உருவான ஒரு மர்ச்சன்ட், உங்ககிட்ட எப்படா இந்த அளவுக்கு இதெல்லாம் ஸ்டாக்ல வச்சிருக்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. ஹாரிசன் வா நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். இதை கேட்டு அந்த டார்ஃபும் அப்படியே பயங்கர உணர்ச்சியில உங்களுக்கு இது உண்மையிலே ஓகேனா அப்படின்னா நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு தலைவனும் மட்டார்னு அடிக்கிறான். +1 இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. தலைவன் உள்ளே போட்டு மரண அடிக்கிறான். ஏதோ இடிக்கிற மாதிரி இது அந்த இடம்லாம் போட்டு அடி கொளுத்துறான் அந்த யூனிஃபார்ம். இவன் அடிச்சதுல அது +3 என்ஹான்ஸ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்னு வந்துச்சு அந்த யூனிஃபார்ம். அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரே அப்படியே ஆனந்தம். இதை பார்த்தியா எவ்வளவு மேக்னிஃபிசன்டா இருக்கு, நம்ம இந்த விஷயத்துல சக்சஸ் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இவருடைய சொல்லும் போதே ஹீரோவும் ஆனா இன்னும் 97 இருக்குதுப்பா, நீ இன்னும் பண்ணும், ஏன்னா நம்ம இந்த விஷயத்த நான் சொல்ற வரைக்கும் நீ என்ஹான்ஸ் பண்ணினே இருக்க போற. தலைவனும் அப்படி போட்டு அடிச்சு கடைசியாவது ஒரு கடத்துக்கு வந்து முடிஞ்சிச்சு போலுது. உன்னால இந்த விஷயத்த பார்க்க முடியுதா அப்படின்ட்டு பையனும் உணர்ச்சி பொங்க நின்றுட்டு இருக்காரு. நான் பார்த்தா அதுவும் கடைசியா 15ல வந்து நின்றுது. ஏ தம்பி, நான் உருவாக்குறதுலே ஒரு மாஸ்டர் பீஸ்னா அது இதுதான்டா. இந்த என்ஹான்ஸ் பண்ற விஷயம் இது ரொம்பவே ஈஸியா இருக்குங்க மாஸ்டர், எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்பவே லக்கியான ஒரு ஆளுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டு ஹீரோவும் அப்கோர்ஸ் உன் கண்ணுக்கு அது அப்படிதான் தெரியும், ஏன்னா நீ இந்த சிஸ்டம் ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஏன்னா ஹாரிசனோட நேச்சுரல் டேலண்ட் பிளாக் ஸ்மித்தும் சரி, என்னோட லக் ஸ்டேட்டும் சரி, கண்டிப்பா இது +7க்கு மேல போகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா அதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே 5% டிக்ரீஸ் ரேட் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுல அதிகபட்சம் போறதே அது +25 வரைக்கும் தான். அந்த +25க்கே 1% டிராப் ரேட் இருக்கு. ஆனா +25 போறதுலாம் அது டாப் கிளாஸ் ஆர்டிஃபேக்ட்டுக்கு மட்டும் தான். இந்த மாதிரி அகாடமி யூனிஃபார்மோட மேக்ஸிமம் என்ஹான்ஸ்மெண்ட் லெவலே அது 15 தான். அப்படின்னா நான் இந்த யூனிஃபார்மோட ஃபுல் என்ஹான்ஸ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் இதை வச்சு நான் நல்லா யூஸ் பண்ண போறேன். அண்ட் அதுவும் இல்லாம இது யூஸ் பண்றது மூலமா என்னோட பிசிக்கலும் என்னோட மேஜிக் அட்டாக் பவரும் அது 30% இன்க்ரீஸ் ஆகும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே சிஸ்டம்ல இருந்தோம் நீங்க இதோட மேக்ஸ் லெவலுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணதுனால உங்களால இப்போ ஒரு புது ஸ்கில்ல கத்துக்க முடியும் அப்படின்னு வருது. ஹீரோ அதை பார்த்துட்டு புது ஸ்கில்லா வேற லெவலு அப்படின்னா நான் நெக்ஸ்டா என்ஹான்ஸ் பண்ண போறது எதுனா அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹாரிசனோ என்னோட செஸ்ட்ல இந்த அளவுக்கு ஒரு த்ரில்லிங்க ஃபீல் பண்ணி பல வருஷம் ஆகுது. ஆனா ஹாரிசன் நீ இந்த விஷயத்த இதோட நிறுத்த போறது இல்ல தானே, ஏன்னா ஒரு சாதாரண யூனிஃபார்மை என்ஹான்ஸ் பண்றது மூலமா மட்டும் ஒரு மாஸ்டர் பிளாக் ஸ்மித்தோட ஹாப்பினஸ் முடிஞ்சிடாது. நீ என்ன சொல்ல வர, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்ட்டு ஹீரோ ஏதோ எடுத்து காட்டுறான். பையனும் அதை பார்த்து செம ஷாக் ஆயிடுறான். இன்னொன்னு பார்த்தா ஹீரோ அந்த மேஜிக் ஆர்ப் எடுத்து காட்டுறான். அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருக்கு, நீ அதை எங்க இருந்து வாங்கிட்டு வந்த? இதை பார்த்துட்டு எல்லோரும் அது அப்படின்னும் போதே ஹீரோவும் பரவாயில்லையே இந்த விஷயத்த நீ சீக்கிரமாவே ரெகக்னைஸ் பண்ணிட்ட, இதுதான் கிரேட் சேஜோட ஹை கிரேட் ஆர்ப், இதை நான் உங்ககிட்ட இருந்து தான் ரிசீவ் பண்ணேன் அப்படின்ட்டு இவனும் மனசுள்ளே யோசிச்சுட்டு இருக்கான். அதை வாங்கி பிளாக் ஸ்மித்தும் போட்டு சரியான அடி அடிக்கிறாரு. அடி மரண அடி அடிக்கிறாரு. அது அடிச்சு தலைவன் +10க்கு என்ஹான்ஸ் பண்ணிட்டான். அதை ஹாரிசன் அதை பக்காவா பண்ணதுனால அவருக்கு ஒரே சந்தோஷம். உங்களால இந்த விஷயத்த நம்ப முடியுதா, நான் எல்லா விஷயத்தையுமே பக்காவா என்ஹான்ஸ் பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்குமே இந்த ஆமர் தான் காரணம். அண்ட் அதுவும் இல்லாம என் செஸ்ட்ல இருக்கிற இந்த த்ரில் இது போவே போவாது. யங் மாஸ்டர் நாக்ஸ் இது உண்மையிலே ரொம்ப அமேசிங்கா இருக்கு. தலைவன் இப்படி உணர்ச்சியில பொங்கிட்டு இருக்கும் போதே பச்சை மண்டியும் ஆமா இன்னைக்கு உங்களோட லக்கு அது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஆனா அதுக்குன்னுலாம் நீங்க கேம்பிளிங் பண்ண போறேன் அப்படின்லாம் போயிடாதீங்க, உங்களோட மொத்த ஃபார்ச்சூனுமே அது காணாம போயிடும். எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த மாதிரி முட்டாத்தனமான விஷயத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஆமா எனக்கு அது விஷயம் நல்லாவே தெரியும். இது எல்லாமே ஒரு பிகினர் லக்கு தான் யங் மாஸ்டர். சோ அதனால நீங்க கேம்பிளிங் பண்ண போறேன்ட்டு மட்டும் கிளம்பிடாதீங்க. இவ இப்படி சொல்லும் போது ஹாரிசனோ யங் மாஸ்டர் உங்ககிட்ட இந்த மாதிரி வேற எதனா ட்ரெஷர் இருக்கா, இன்னைக்கு நான் ரொம்ப உணர்ச்சியா இருக்கேன், எத்தனை எதா இருந்தாலும் அடிச்சு நான் செதற விட்டுறேன். இவங்களாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே எல்லாரும் வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல, உனக்கு எவ்வளவு தைரியம், நீ எவ்வளவு ரெக்லெஸ்ஸா இந்த மாதிரியான ஒரு பிரைஸ்லெஸ்ஸான ஐட்டம் என்ஹான்ஸ் பண்ணிருப்ப. அண்ட் அதுவும் இல்லாம நீ இதை ரொம்பவே கேஷுவலா பண்ணிருக்க. ஒருவேளை இந்த விஷயம் மட்டும் ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னா இது எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கும் அப்படின்ட்டு இவ்வளவு உணர்ச்சி பொங்க கத்திட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஹீரோவும் பரவாயில்லையே இந்த விஷயத்த நினைச்சு இவ ரொம்பவே கவலைப்படுறா போல. இவ ஃபேஸ்ல இருக்க இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் ஸ்பைடர் படம் வில்ல மாதிரி ஃபீல் பண்றேன். இங்க பாரு எல்லோரா, இது என்னோடது அண்ட் இதை நான் எப்படி வேணா யூஸ் பண்ணுவேன். சோ அது கேட்கறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது, பொத்திட்டு கிளம்புறியா? அண்ட் ஹாரிசன் வா நான் உங்ககிட்ட அந்த ஆர்டிஃபேக்ட பத்தி ஒரு சில விஷயம் எல்லாம் பேசணும். ஹீரோ அப்படி சொல்லிட்டு எல்லாரும் பார்த்தா அவ சம
ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை பார்த்து, இவ ஒன்னும் என்னோட ஆளை கிடையாது, டைலாவும் சரி மத்தவங்களும் சரி நான் எப்படியும் அவங்களெல்லாம் ரெக்ரூட் பண்ணிட்டேன். ஆனா இவளை என்னோட சைடு கொண்டு வர்றது அது ரொம்பவே ட்ரிக்கியான விஷயம். ஏன்னா எங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படி. ஸ்டில் அதுக்குன்னு இவ என்னோட எனிமியா ஆக்கணும்னு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஏன்னா இவளோட அந்த மர்ச்சன்ட் குரூப் ஃபியூச்சர்ல இவனுங்க ஒரு பெரிய ஃபிராக்ஷன் ஆக போறானுங்க. இவனுங்க எந்த சைடு சூஸ் பண்றாங்களோ அந்த குரூப் தான் கண்டிப்பா ஜெயிக்கும். இதுதான் இந்த கேமோட முடிவாகவும் இருக்கும். சோ அதனால ஒரு நாள் என்னோட வேல்யூ என்னன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இவளை என்னோட சைடு கொண்டு வர முடியும். ஆனா இப்ப அதுக்கான நேரம் இல்ல. எல்லாரும் அப்படின்னா சரி, நான் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அண்ட் நம்ம பேசின பிசினஸ் அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிளம்பலான்னு பார்த்தா பச்சை மண்டை வந்து, லேடி டைலா வாங்க, நான் உங்களை வெளியே எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு வரேன். இவ அப்படி சொன்ன உடனே அவளும், உன் பேர் என்ன சொன்ன? பச்சை மண்டை தானே? என் முன்னாடி ரொம்ப நல்லவ மாதிரி மட்டும் நடிக்காத, நீ உன் மனசுல என்ன நினைக்கிறன்ற விஷயத்த என்னால ஈஸியாவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அதை பார்த்துட்டு ஹீரோவும், இவ கிட்ட இருக்கிற அந்த ஜீனியஸ் ஆஃப் ஆக்டிங் இவளை நம்மளால ஏமாத்த முடியாது. பச்சை மண்டை என்னதான் அவகிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்க ட்ரை பண்ணாலும் இவ அந்த விஷயத்தை ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டா. கண்டிப்பா இவளுக்கு அந்த மாதிரியான ஒரு பேர் இருக்கிறதுல தப்பே இல்ல, கரெக்டா தான் வச்சிருக்கானுங்க, ஃபாக்ஸ் ஆஃப் வெல்த்னு. இவ உண்மையிலேயே ஒரு டேஞ்சரஸான பொண்ணு. ஹீரோவும் இதெல்லாம் யோசிச்சுட்டு, சரி ஓகே நம்ம மறுபடியும் நம்மளோட முக்கியமான டாபிக்கை பத்தி பேசுவோமா? கண்டிப்பா எங்க மாஸ்டர், உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு நான் பக்காவான ஒரு மாஸ்டர் பீஸை உங்களுக்கு உருவாக்கி தரேன், என்ன நம்புங்க. ஹீரோடி சொல்லும் போதே ஹீரோவும், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நீ இது என்னன்னு கொஞ்சம் பாக்குறியா அப்படின்ட்டு ஹீரோவும் ஸ்ட்ராம்பிங்கரை வெளியெடுக்கிறான். இந்த கேமை பல தடவை நான் விளையாடி இருக்கேன். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கோட இந்த வெப்பன் இதை பத்தி எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. எங்க அப்பா தான் இதை என்கிட்ட கொடுத்தாரு. அண்ட் இந்த பிளேட் என்னோட மானாவை அது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுது. அது பத்தாததுக்குன்னு அது ரிலீஸ் பண்ணும்போது பயங்கர எக்ஸ்ப்ளோசிவா இருக்கு. சோ அதனால இந்த கத்தியை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால இது என்னன்னு பார்த்து சொல்றியா? என்கிட்ட கொடுங்க, நான் கொஞ்சம் க்ளோஸா பார்த்து தான் என்னால சொல்ல முடியும் அப்படின்ட்டு இவரும் வாங்கி பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாரு. அவரும் ஹீரோ கிட்ட, எங் மாஸ்டர் நீங்க இதுக்கு முன்னாடி ஒயிட் டிராகனை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒயிட் டிராகனா? ஆமா, பாஸ்ட்ல அது எல்லாருமே எப்படி சொல்லுவாங்கன்னா ரூலர் ஆஃப் த ஸ்கைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதோட ட்ரேஸ் மொத்தமா கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடுச்சு. ஈவன் அதை யாருமே அதுக்கப்புறம் பார்க்கவே இல்ல. ஹீரோவும், ஒயிட் டிராகனா? நான் இந்த கேமை கவுண்ட்லெஸ் தடவை விளையாடி இருக்கேன் இந்த இன்னர் லூனட்டிக்ல, ஆனா இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டதே இல்ல. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆர்சனோ, எங் மாஸ்டர் இந்த ஸ்வாட அந்த டிராகனோட ஸ்கேல்ஸை வச்சுதான் ஃபோர்ஜ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாம இதுல இருக்க கிராஸ்மேன்ஷிப்பை பார்க்கும் போதே எனக்கு நல்லா தெரியுது, என்னோட ஆன்சிஸ்டர்ஸ் தான் இதை கிரியேட் பண்ணிருக்காங்க பல வருஷத்துக்கு முன்னாடி. இதை கேட்டு ஹீரோவும், இந்த ஸ்வாட் நான் எதிர்பார்த்ததை விட பயங்கர எக்ஸ்ட்ராடினரியான ஒன்னா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இந்த மாதிரியான மெட்டீரியல்லாம் கண்டிப்பா இந்த டார்க்ஸுங்களால மட்டும் தான் ஃபோர்ஜ் பண்ண முடியும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஆர்சனோ, எங் மாஸ்டர் இந்த விஷயத்த நீங்க தெளிவா பார்த்தா உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்வாடோட கண்டிஷன் அது ரொம்பவே டெரபிளா இருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இதோட எட்ஜ ரொம்பவே சீப்பான மெட்டீரியலால உருவாக்கி இருக்காங்க. இது பத்தாததுக்குன்னே இந்த ஸ்வாட் ஏகப்பட்ட கவுண்ட்லெஸ்ஸான பேட்டில்ஸை பார்த்திருக்கு. இந்த ஸ்வாட பார்க்கும் போதே தெரியுது அது எவ்வளவு கொடூரமா சண்டை போட்டிருக்கோன்னு. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு அவர்கிட்ட அந்த ஸ்வாட வாங்கிட்டு, ஹாரிசன் இதை பார்த்து சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மனசுக்குள்ளேயே, எனக்கு என்னன்னு தெரியல, சில டைம் எனக்கு ஒரு அன்யூஷுவலான ஃபீலிங் வந்திருக்கு. சோ அதனால நான் இதை கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும். எனக்கு எப்ப சான்ஸ் கிடைக்கும் தெரியல, ஆனா சான்ஸ் கிடைச்சதுன்னா நான் அதை பண்ணியே ஆகணும். இந்த தியோவான் எதுக்கு பேட்ரியாக்கோட இந்த ஸ்வாட என்கிட்ட கொடுத்தான். அண்ட் அதுவும் இல்லாம இதுல அந்த ஃபர்ஸ்ட் பேட்ரியாக்கும் இன்வால்வ் ஆயிருக்காரு, அந்த ஒயிட் டிராகனும் இன்வால்வ் ஆயிருக்கு. அண்ட் இந்த விஷயத்த நான் மறந்துடக்கூடாது, அந்த பர்பிள் கலர் ஐ இருக்கிற அந்த பொண்ணு, அந்த கிரிமோரியா மென்ஷன் பண்ண அந்த ஏஞ்சல், அதை பத்தி நான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படியே கட் பண்ணி அகாடமியை தான் காட்டுறாங்க. மொட்டையும் நின்னு, பரவாயில்ல எல்லாம் கேதர் ஆயிட்டீங்க போல, அப்படின்னா சரி நான் மறுபடியும் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், நான் தான் பேரான், இதுக்கப்புறம் நான் தான் உங்களோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இன்ஸ்ட்ரக்டர். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன்னா இந்த இம்பீரியலோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்போட பேசிக்கா தான் சொல்லி தர போறேன். ஏன்னா நீங்க இது யூஸ் பண்றது மூலமா உங்களால வேகமாகவும் அதுவும் இல்லாம ப்ரிசைஸா அக்யூரேட்டா ஸ்ட்ரைக் பண்ண முடியும். இதை கேட்கறதுனால மட்டும் உங்களால இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியாது. சோ அதனால உங்கள இருந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை நான் சூஸ் பண்ண போறேன், அவங்கள வச்சு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நீங்க 2 பேரும் அங்க பைத்தியக்கார மாதிரி நின்னுட்டு இருக்கீங்களே, முன்னாடி வாங்கடா. இதே நானா? இதே நானுமா? அப்படின்ட்டு ஹீரோவும் பெராவும் தான் தலை கூப்பிடுறாரு. அப்புறம் சேப்பு மண்டை, நீயும் தாமா, இந்த 2 பேர் சைக்கோங்களுக்கு நடுவுலயும் நீ தான் கொஞ்சம் பார்க்க மனுஷி மாதிரி தெரியற, வா. ஓகே சார் அப்படின்னு வந்து 3 பேரும் நின்னுறாங்க. இந்த மொட்டையும், நான் இவங்க 3 பேருமே வெளியே கூப்பிட்டேன், ஆனா இவனுக்கு 3 பேரை பார்க்கும் போதே தெரியுது பயங்கர டெரிஃபைங்கான ஒரு ஆளா இருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் ஒரு காமனரா இருந்தாலுமே ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்னு வரும்போது அவன் ஒரு ப்ராடஜி, அவன் தான் பெராசில்சிஸ். அண்ட் ரெண்டாவது ஸ்டெல்லினர் ஃபேமிலியோட 2வது பொண்ணு டைலா. இவளோட அக்கா என்னதான் டேலண்டான ஆளா இருந்தாலும் அவளை விடவே இவ ரொம்பவே டேலண்டான ஒரு ஆளு, அது யாருக்குமே தெரியல. ஈவன் இவளுக்கு கூட இந்த விஷயம் தெரியல.
அண்ட் கடைசியா தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி 3 டார்க் ஃபேமிலியான ஒரு ஃபேமிலியோட ஜீனியஸ் ஹையர் அண்ட் இந்த அகாடமில டாப் ஸ்டூடெண்ட்ன்ற பொசிஷனை இப்ப வச்சிருக்கவன் நாக்ஸ் வான். இவனுங்க ஒவ்வொருத்தனுமே சரி பயங்கர டேலண்டான ஒரு ஆளுங்க அப்படின்ட்டு இவரும் மனசுலயே யோசிச்சுட்டு, பசங்களா நான் பண்ற சிங்கிள் மூவ் கூட மிஸ் பண்றாதீங்க, நான் பண்ற ஒவ்வொரு அட்டாக்கையும் தெளிவா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இந்த விஷயம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹீரோ டீமை பார்த்து எல்லாருமே என்ன ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணுங்க, ஏன்னா நீங்க அடி வாங்கினா மட்டும்தான் உங்களால அந்த விஷயத்தை ஈஸியா கத்துக்க முடியும் அப்படின்னு உடனே பெறாவும் டாயிலாவும் அப்படின்னா இந்த விஷயம் ஃபன்னா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இவங்க இப்படி ரெடி ஆகும் போதே மொட்டையும் நீ தாண்டா அப்படின்னு சொல்லி ஹீரோ போய் அடிக்கிறாரு. ஹீரோ அந்த விஷயத்தை தடுத்த ஹீரோவும் இந்த உட்டன் ஸ்வாடோட சத்தத்தை கேட்கும் போதே தெரியுது இந்த ஆளு அப்படியே காத்தையே வெட்டி இருக்கான். ஆனா என்னதான் இருந்தாலும் இது சாதாரண ஒரு உட்டன் ஸ்வாட் தான். எங்க அப்பா கூட எல்லாம் சண்டை போட்டதை கம்பேர் பண்ணும்போது இவரு கூட சண்டை போடுறது அது குழந்தை கூட விளையாடுற மாதிரி தான். அண்ட் அதுவும் இல்லாம என்னோட மசில்ஸை ஸ்ட்ரெச் பண்ணியும் நான் ரொம்ப நாள் ஆகுது, இவரால இந்த அட்டாக்கை பிளாக் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அட்டாக் பண்ண ரெடியா வரான். வாடா மொட்டை, இந்த அட்டாக்கை நீ பிளாக் பண்றியான்னு பார்க்கலாம். ஷேடோ பிளேட் ஆர்ட் ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஷேடோ பிளேட் ஸ்லாஷ் அப்படின்னு அட்டாக் பண்ண உடனே அவரு அதை பார்த்துட்டு போச்சுடா அப்படின்ட்டு தலைவன் முக்கி எப்படியோ அதை தடுத்துடுறாரு. சரியானட்டி ஆளுக்கு கையில. ஹீரோவோ அதை பார்த்துட்டு பரவாயில்ல, இது நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு, ஒரு இன்ஸ்ட்ரக்டரை எதிர்த்து இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே ஒர்க் ஆகுது, ஸ்டில் இது இன்னுமே இன்டர்மீடியட் லெவல்ல தான் இருக்கு, ஆனா தியோ கூட சண்டை போட்டது அது எதுவும் வேஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன், இது கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எந்தெந்த கேரக்டர் கிட்ட எல்லாம் ஜீனியஸ் ட்ரேட் இருக்கோ அதோட டிஸ்ட்ரக்டிவ் பவர் அது இமேஜினேஷனையே சர்பாஸ் பண்ண ஒன்னா இருக்கும். ஈவன் அவனுங்க எதுவுமே பண்ணலனாலுமே சரி இந்த நேச்சரே அவனுங்க டாப்புக்கு போறதுக்கு அவனுங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இத பத்தி இன்னும் சொல்லணும்னா இந்த மாதிரியான கேரக்டருங்களுக்கு எல்லாம் சடனா ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். அப்ப அவனுங்க ட்ரைனிங் எடுக்கும் போது யாருமே ரீச் பண்ண முடியாத ஒரு ரிலமை அவனுங்க ஓனாவே ரீச் பண்ணுவானுங்க. அதுதான் ரிலம் ஆஃப் மாஸ்டரி. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா எப்படி சொன்னாங்கன்னா ஜீனியஸ், அப்படி இல்லைன்னா பிரில்லியன்ட், இப்படிதான் இந்த ஜீனியஸ் ட்ரேட் இருக்க ஆளுங்களை இந்த இன்னர் லூனேட்டிக்ல மென்ஷன் பண்ணுவானுங்க. ஒரு சில பேருக்கு இதெல்லாம் பர்த்லயே கிடைக்கும், ஆனா ஒரு சில பேர்லாம் அவங்க சைல்ட்ஹுட் ரொம்ப மோசமா இருந்த ஒரே காரணத்தினால அவனுக்கு ஜீனியஸா மாறி இருக்கானுங்க. யார மாதிரினா இவனுங்க 2 பேர் மாதிரி. பார்த்தா டாய்லா இவர் அட்டாக் பண்றதுக்கு வெறி கொண்டு ஓடி வந்துட்டு இருக்கா. அவரும் எப்படியும் அந்த அட்டாக்கை தடுத்துடுறாரு. டாய்ல அவன் அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அவ கீழே குஞ்சு தப்பிச்சிடுறா. இவர் இப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே பின்னாடி பெறா வந்து அவன் தலையிலே ஒரு போடு போடலான்னு வரான். இவர் டக்குன்னு அங்க இருந்து நவுந்துடுறாரு. நவுந்தவரும் திரும்பி இவனோட அட்டாக்கை அவர் ஈஸியாவே பிளாக் பண்றாரு. இவங்க 2 பேருமே அவர் கூட சண்டை போறதுக்கு கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுலயும் முக்கியமா டாய்லா, ஏன்னா அவகிட்ட இருக்கிற ஸ்வாட்ச்மேன்ஷிப் அண்ட் காம்பேக்ட் டேலண்ட் அது நார்மலான ஒண்ணுதான். ஆனா கதை போக போக இவ ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா மாறிடுவா. எந்த அளவுக்குன்னா பொறுப்புல இருந்தே யாரெல்லாம் ஜீனியஸ் ட்ரேட் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாருமே இவ சர்பாஸ் பண்ணி ஒரு நாள் போயிடுவா. ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மொட்டையும் மனசுல இருக்கிற காண்டெல்லாம் போட்டு கொட்டுறாரு. அவரும் நீங்க எல்லாருமே பயங்கர டேலண்டா இருக்கீங்க, அண்ட் அதுவும் இல்லாம இந்த உலகம் ரொம்பவே அன்ஃபேரா இருக்கு, உங்களுக்கு மட்டும் கடவுள் ஏன்டா மண்டை ஃபுல்லா முடி இருக்கணும்னு பிளெஸிங்க கொடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவரும் மனசுக்குள்ளேயா. அண்ட் அதுவும் இல்லாம முக்கியமா வெள்ளமண்டை, நீ உன்னை பார்த்தா இந்த இடத்துல ரொம்பவே ரிலாக்ஸ்டா நீ நின்னுட்டு இருக்க. இவரு இப்படி பார்க்கும்போதே ஹீரோவும் மனசுக்குள்ளேயா எனக்கு தெரிஞ்சு இந்த ஆள் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன், நான் என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணலன்ட்டு இவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு போல. ஏன்னா என்னால இப்போதைக்கு என்னோட ஃபுல் பவரை இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது யாருக்குமே நல்லது திருப்பி கொண்டு வராது. அண்ட் அதுவும் இல்லாம இந்த எல்டின் அகாடமில இன்னுமே டேஞ்சரஸான கேரக்டர் எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்னும் மென்ஷன் பண்ணல. அவனுங்க எல்லாம் டீமன் ஃபாலோவர்ஸ். அவனுங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னா இந்த மாதிரி எதனா ஒரு கேரக்டர் வந்ததுன்னா அதை போட்டு தள்ளுறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ அதனால என்ன மன்னிச்சிடுறா மொட்டை, என்னால என்னோட ஃபுல் பவர் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாது, நான் உங்ககிட்ட ஒரு முட்டா பீஸ் மாதிரி தான் நடிச்சாகணும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ப்ரொஃபஸரும் டேய் வெள்ளமண்டை, லாஸ்ட் தடவை பார்த்ததை விடவே நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க போல, நீ எந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு போயிட்டு வந்திருப்ப எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பார்த்தா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்க, அப்படியே சொல்றீங்க. ஹீரோ அப்படி சொல்லும் போதே அவரும் பெராவியன் டாய்லாவை பார்த்து நீங்க 2 பேரும் நான் எப்படி உங்களோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்க அட்டாக் பண்ண வந்ததை அவாய்ட் பண்ண உங்களால அந்த விஷயத்த சொல்ல முடியுமா? டாய்லாவும் வெல் நான் அந்த விஷயத்த கிளியரா பார்க்கல, ஆனா எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா சடனா ஒரு இன்ஸ்டன்ட்ல உங்களோட ஸ்வாட் அது டிஸப்பியர் ஆயிடுச்சு, பார்க்க ஒரு இல்யூஷன் மாதிரி இருந்தது. இதை கேட்டு பெறாவும், ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நீ அந்த ஆளோட ஸ்வாட ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, நீ அந்த ஆளை எப்படி போட்டு தள்ளணும்னு மட்டும் தான் யோசிச்சுட்டு இருந்த. இதை கேட்டு ப்ரொஃபஸரும் அவங்க 2 பேருமே கரெக்டா அப்சர்வ் பண்ணிருக்காங்க. இப்போ வெள்ளமண்டா நீ எக்ஸ்பிளைன் பண்ணு, நான் எப்படி அவங்க 2 பேருமே ட்ரிக் பண்ணி அவங்களோட பின்னாடி போனேன். அது ரொம்பவே சிம்பிள், நீங்க ஒரு ஃபுட் ஒர்க் டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கீங்க. ஹீரோ அப்படி சொன்னதை கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட் ஒர்க் டெக்னிக்கா அப்படின்னா என்ன? எனக்கு தெரிஞ்சு அவன் மென்ஷன் பண்றது அந்த ஃபிளாஷ் மூவ்மெண்ட் ஸ்டைல், இந்த ராயல் ஸ்வாட்ச்மேன்ஸ் மட்டும் யூஸ் பண்ற ஸ்டைல், இவன் அதை தான் சொல்றான்னு நினைக்கிறேன். ஃபுட் ஒர்க்கா? கடைசியா
இந்த ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்ல உருப்படியா நான் கத்துக்கிறதுக்கு ஒரு விஷயம் வந்துருச்சு. ஆமா நான் இந்த விஷயத்த தியரியில மட்டும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா மத்த அகாடமில எல்லாம் இதை செகண்ட் இயருக்கு மட்டும் தானே சொல்லி தருவாங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு இவர் எப்படி சொல்லி தர்றாரு? மொட்டையோ ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நார்மலா இந்த ஃபுட் ஒர்க் டெக்னிக்லாம் இவ்வளவு சீக்கிரமா யாருமே சொல்லி தர மாட்டாங்க. ஆனா நீங்க இப்ப இருக்கிறது அது எல்டின், அதை மறந்துடாதீங்க. இந்த இடத்துல பெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். அப்படி நீங்க இந்த இடத்துல இருக்கணும்னா நம்மளோட ட்ரைனிங்க அதை அட்வான்ஸ் பண்ணி ஆகணும். சீக்கிரமா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் ஒர்க் டெக்னிக்கோட பேசிக் எதுனா அது ஸ்டெப் ஆஃப் லைட் தான். இந்த பேர் சஜஸ்ட் பண்ற மாதிரி யாரெல்லாம் ராயல் ஃபேமிலியில இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த டெக்னிக்கை கத்துக்க முடியும். சொல்ல போனா இது வெறும் ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் மெத்தட் மட்டும்தான். ஆனா இதை நிறைய விதத்துல உங்களால என்ஹான்ஸ் பண்ண முடியும். நிறைய விதத்துல இந்த ஸ்டைல உங்களால மாத்த முடியும். நான் இந்த ஸ்டெப் ஆஃப் லைட் உங்களுக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கில் லெவல் அது எந்த அளவுல இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சுதான் உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தா நீங்க ஈஸியா கத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் தனித்தனியா டெஸ்ட் பண்றது அது ரொம்பவே போரிங்கா இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா நீங்களே சூஸ் பண்ண போறீங்க. என் கூட சண்டை போட்ட இந்த 3 பேர் கூட நீங்க ஒருத்தர் சண்டை போடணும். நீங்களே அது யாருன்றது சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணீங்கன்னா உங்களால அவங்க கூட சண்டை போட முடியும். இது மூலமா நம்மளுக்கும் தெரியும் இந்த சோகால் ஸ்டார்ஸால எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை தோக்கடிக்க முடியுதுன்ற விஷயத்த. அண்ட் அதுவும் இல்லாம அவங்க தான் உங்களை தோக்கடிக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. நீங்க கூட அவங்கள தோக்கடிக்கலாம். பார்க்கலாம் யாருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு இவங்களை தோக்கடிக்கன்னு. அங்க இருக்கே நீதான் லியோன் வான் மார்வஸ். ஃபர்ஸ்ட் நீதான் லியோன் வான் மார்வஸ். சொல்லு நீ யார் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுற? ஆனா எனக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பத்தி அந்த அளவுக்கு ஒன்னும் தெரியாது. இதை கேட்டு மொட்டை காண்டாயே மூடிட்டு இந்த இடத்துக்கு ஏந்து வாடா. ஏன் ஒரு மேட்ச்னா அவன் ஸ்வாட் யூஸ் பண்றவங்க கூட சண்டை போடக்கூடாதா? அப்படி இல்லனா உன்னோட எனிமி அவன் உன்னை அட்டாக் பண்றதுக்கு கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் நீ நினைச்சிட்டு இருக்கியா? முட்டா பீஸ். பேட்டில் ஃபீல்ட்னு வந்துட்டாலே அந்த இடத்துல முதல் டார்கெட்டே அது மேஜோ ஹீலரும் மட்டும்தான். அப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நீ மத்தவங்களை ப்ரொடெக்ட் பண்றது இருக்கட்டும், உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காச்சு உன்னோட பாடியை நீ கொஞ்சமாச்சு ஸ்ட்ரென்த்தா வச்சிருக்கணும். இதை கேட்டு லியானோ எனக்கு புரிஞ்சது இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறி மாதிரி சொல்றான். அவனும் இவன் இப்படி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு மொட்டையும் நான் வேணா உங்ககிட்ட ஆர்ஷா பேசியிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஃபேர்னஸ் ஒரு விஷயம் இருக்கு. நீ எது வரைக்கும் ஸ்வாட யூஸ் பண்றியோ அது வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணிக்கலாம். சோ அதனால இந்த பேட்டில்ல நான் உனக்கு பெர்மிஷன் தரேன். நீ எப்படி வேணா அவங்க கூட சண்டை போட்டுக்கலாம். இவர் இப்படி சொன்ன உடனே அவனும் அப்படின்னா சரி என்னோட ஆப்போனண்டா நான் சூஸ் பண்றது யாருன்னா அது நாக்ஸ் ஒன். அவனை தான் நான் என்னோட ஆப்போனண்டா சூஸ் பண்ண போறேன். இதை கேட்டு ஹீரோவும் எதே நானா டேய் தம்பி டேய் 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 அப்படின்ட்டு இவனும் திரு நின்றுட்டு இருக்கான். ஹீரோ அப்படி திரு நிற்கும் போதே அவனும் எப்படி இருந்தாலும் நான் இப்ப சண்டை போட்டுதான் ஆகணும். உன் கூட சண்டை போட்டாதான் அது ஃபன்னா இருக்கும். இவன் அப்படி சொல்லும் போதே ஹீரோவும் எப்பா வெயிட் மினிட் ஒரு நிமிஷம் இருங்கப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க? யோ மொட்டை அவன் யூஸ் பண்றது ஸ்வாடு கூட இல்லடா அவன் கையில பாத்தியா? டேய் தம்பி இது ஸ்வாடா தான் நாங்க கவுண்ட்ல எடுத்துப்போம். ஏன்னா புக்குன்றதும் ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான். அதனால நீங்க சண்டை போடலாம். இதை கேட்டு ஹீரோவும் ஐயோ இந்த மொட்டைக்கு பைத்தியம் பூச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆள் ஏன் இப்படி பண்ணுகிறான்? டே இல்லையானே இங்க இவ்வளவு பேர் இருக்கும் போது என்ன ஏன்டா சூஸ் பண்ண? ஏன் என்ன பார்க்க வீக்கா இருக்க மாதிரி தெரிஞ்சு இவனை ஈஸியா ஆச்சு சொரியலாம் நினைச்சியா? நீ அப்படி யோசிச்சனா அது தப்பு நாக்ஸ். நான் எப்பவுமே உன்னை அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். நான் உன்னை ஏன் சூஸ் பண்ணனா அது ரொம்பவே சிம்பிள். இந்த இடத்துல இருக்கிறதுலயே நீ தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு அப்படின்னு சொல்லி இவனும் அவனோட அண்டேட் எல்லாம் சமன் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதை பார்த்துட்டு ஹீரோவும் டே இரா யோ மொட்டை அவன் இவ்வளவு அண்டேட்டை சமன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இது ஸ்வாட் டுவல் தானே சொன்னேன். இதுக்கெல்லாம் நீ உண்மையிலே அலோ பண்ண போறியா? அப்கோர்ஸ் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஆரம்பிங்கடா சண்டையா அப்படின்ட்டு அவர் கத்துறாரு. ஹீரோவும் ஆனா யோ மொட்டை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எதியா நீ அலோ பண்ண? ஏன்னா இது பாக்குறதுக்கு ரொம்பவே என்டர்டெய்னிங்கா இருக்கு போது. அண்ட் அதுவும் இல்லாம வெள்ளமண்ட நீ இந்த இடத்துல செத்தடா. அப்கோர்ஸ் அந்த லியான் பையன் அவனும் என்ன கடுப்பு தான் ஏத்திட்டு இருக்கான். ஆனா உன் கூட கம்பேர் பண்ணும்போது நீ தாண்டா அவனோடவே ரொம்ப ஒஸ்டான ஆளு. சொல்ல போனா ஒஸ்ட்லே ஒஸ்ட்டுக்கு உருவம் கொடுத்தவனே நீ தாண்டா ஒஸ்ட்னு கத்தினுக்கிறாரு. அவரும் இதெல்லாம் சொல்லிட்டு மனசுல இந்த மொத்த காண்டியோ போட்டு ஹீரோ மேல இறக்குறாரு. உன்ன மாதிரி ரிச்சான ஆளுங்கெல்லாம் இந்த மாதிரி வெள்ள மண்டையோடையும் பயங்கர ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கீங்க. அதுலயும் மோசமானது உன்னோட கண்ணு. அது பார்க்கவே ரொம்ப பளபளன்னு மின்னுது. உன்னோட மூஞ்சியும் உன்னோட ஆட்டிடியூட் இத பார்த்தா எந்த பொண்ணா இருந்தாலும் உன் பின்னாடியே வந்துருவாங்கடா. சொல்ல போனா நீ தான் மொத்த ஆம்பளைங்களோட எனிமியுமே. உன்னாலேயே மத்த யாருக்குமே கேர்ள் ஃபிரெண்ட் கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்கடா. உன்னை இதயத்திலேயே நான் போட்டு தள்ள போறேன் அப்படின்ட்டு மொட்டைய உணர்ச்சி பொங்க கத்திட்டு இருக்காரு. ஹீரோவும் அதை பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த ஆளு பைத்தியமாயிட்டான் போல இருக்கே. இதுல ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆளை பைத்திய ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போய் சேர்க்கணும். ஹீரோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மொட்டையும் உனக்கு இந்த விஷயம் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா மூடிட்டு 2 பேருமே சண்டை போடுங்கடா. என்ன பார்த்து பேசிட்டு இருக்காதீங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டு மனசுக்குள்ளேயே ஃபைனலா இது சேலஞ்சுன்னு முடிவாயிடுச்சுன்னா என்னால இந்த விஷயத்துல இருந்து திரும்ப பின்னாடி போக முடியாது. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி நான் கவலைப்பட போறதும் இல்ல. அவன் எந்த மெத்தட் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டோம், என்ன ரூல்ஸ் வேணா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஹீரோ மனசுலயே யோசிச்சுட்டு அவனை பார்த்துட்டு தம்பி லியான் வான் மார்வஸ் தோத்துட்டனா குழந்தை மாதிரி இந்த இடத்துல மட்டும் உட்காந்து அழுதுறாத. அது எனக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்ட்டு ஹீரோவும் சண்டை போறதுக்கு ரெடி ஆகும். இவன் அப்படி நிக்கும் போதே இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறாங்க. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கஷ்டப்பட்டு 1 hour எடிட் பண்ணி இந்த வீடியோ போடுறேன். அதனால இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டீங்கன்னா நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அண்ட் மறந்துடாதீங்க 2 நாளைக்கு ஒரு வீடியோ தான். சோ கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.